ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே தமிழ் ட்ரெண்ட்ஸ். பிப்ரவரி 1ஆம் தேதி ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிலையில் அது குறித்து தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். தமிழ்நாடு என்ற பெயர் கூட பட்ஜெட்டில் தொடர்ந்து இடம்பெறுவதில்லையே என்றும் தமிழக முதல்வர் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். நிதிநிலை அறிக்கையில் வரவேற்கத்தக்க ஒரு சில அம்சங்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய பெட்ரோல், டீசல், ஜிஎஸ்டி வரி குறைப்பு மற்றும் வேலைவாய்ப்பை அதிகரிப்பது குறித்து எந்த அறிவிப்பும் இல்லாதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிப்பதாக அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். வழக்கம் போல இந்த ஆண்டும் தமிழகத்துக்கு புதிய திட்டங்கள் அறிவிக்காமலும் போதிய அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமலும் புறக்கணித்துள்ளதாக கூறுகின்றனர். அனைத்து மாநிலங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டே நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். மாறாக பாரபட்சத்தோடு நடந்து கொள்வது சரியான அணுகுமுறை இல்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த நிதிநிலை அறிக்கை அனைத்து பகுதி மக்களையும் வஞ்சிக்கும் பட்ஜெட்டாகவே அமைந்துள்ளதாக கூறுகின்றனர். மத்திய பட்ஜெட் மக்களுக்கு இழப்பு என்றும் பணக்காரர்களுக்கு சிறப்பு என்றும் நிதி ஆலோசகர் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்திற்கு விரைவில் தேர்தல் வருவதை கருத்தில் கொண்டு அம்மாநிலத்திற்கு மட்டும் பல வளர்ச்சி திட்டங்களை அறிவித்துள்ளதால் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை என கூறுவதை விட பீகார் மாநில வரவு செலவு நிதி அறிக்கை என கருதும்படி அமைந்துள்ளது. இந்திய பட்ஜெட்டா பீகார் பட்ஜெட்டா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் பட்ஜெட்டில் கல்விக்கு ஒதுக்கப்படும் நிதி 2.6% இருந்து 2.53% குறைக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்துக்கான நிதி ஒதுக்கீடு 11.28% இருந்து 10.83% குறைக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு 5.51% இருந்து 5.26% குறைக்கப்பட்டுள்ளது. தகவல் தொடர்புக்கான நிதி ஒதுக்கீடு 2.41% இருந்து 1.88% குறைக்கப்பட்டுள்ளது. இதுதான் வளர்ச்சியா என கேள்வி எழுப்புகின்றனர். வாங்க இந்த பட்ஜெட்டுக்கான சாராம்சங்களை பார்க்கலாம். வருமான வரி உச்சவரம்பு ரூ. 12 லட்சம். 12 லட்சம் வரையிலான வருமானத்திற்கு இனி வரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை மையம் உருவாக்கப்படும். வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் உச்சவரம்பு ரூ. 6 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்கள் உள்கட்டமைப்பை மேம்படுத்த வட்டியில்லா கடன் ரூ. 15 லட்சம் கோடி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டிவி பேனல் டிஸ்பிளேக்களுக்கான சுங்கவரி 10% இருந்து 20% உயர்வு. டிவி விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தோல் மற்றும் காலணி உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு புதிதாக 2 லட்சம் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மூத்த குடிமக்களுக்கான வருமான வரி பிடித்த வரம்பு 50,000 இருந்து 1 லட்சமாக உயர்த்தப்படுகிறது என்று கூறுகின்றனர். 2028ஆம் ஆண்டு வரை ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு மேல்நிலை, உயர்நிலை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு இணையதள வசதி உறுதி செய்யப்பட்டுள்ளது. அஞ்சல் துறை மூலம் சரக்கு போக்குவரத்து மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளது. லித்தியம் பேட்டரிகளுக்கான சுங்க வரியிலிருந்து முழுமையாக விலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கிசான் கிரெடிட் கார்டுகளுக்கான உச்சவரம்பு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோய் உள்ளிட்ட 36 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் மருத்துவ படிப்பிற்கு 75,000 இடங்கள் கூடுதலாக உருவாக்கப்படும் என்று கூறப்படுகிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினசரி கவனிப்பிற்காக 200 மையங்கள் உருவாக்கப்படும் என்று அறிவித்துள்ளனர். தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பெண்களுக்கு 5 லட்சம் பேருக்கு 2 கோடி வரை தொழிற்கடன் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளனர். நாட்டில் புதிதாக 5 அணுமின் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாமரை விதைகளுக்கான புதிய வாரியம் பீகாரில் அமைக்கப்படும்.
அசாமில் புதிதாக யூரியா உர தொழிற்சாலை 12.7 லட்சம் மெட்ரிக் டன் பரப்பில் அமைக்கப்படும் என்று அறிவித்துள்ளனர். மக்காச்சோளத்திற்கு என தனி வாரியம் அமைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான கடன் உச்சவரம்பு 10 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க சிறப்பு திட்டம் செயல்பட உள்ளது. காப்பீடு துறையில் நேரடி அந்நிய முதலீடு வரம்பு 74% இருந்து 100% அதிகரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உணவு பதப்படுத்துதல் பல்கலைக்கழகம் பீகாரில் அமைக்கப்படும் என்று கூறுகின்றனர். சிறிய மற்றும் நடுத்தர அணு உலைகள் அமைக்க ஆய்வு செய்ய 20,000 கோடி நிதி ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. 10,000 மாணவர்களுக்கு ஆராய்ச்சி படிப்புக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான தாய்மொழி பாடங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்று கூறப்படுகிறது. நாடு முழுவதும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு காப்பீடு திட்டம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் தளங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு சுகாதார காப்பீடு திட்டம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நகர்ப்புற உள்கட்டமைப்பு சீர்திருத்தங்களுக்காக 1 லட்சம் கோடி நிதி உதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் திட்டத்தில் 100 மாவட்டங்கள் ஊக்குவிக்கப்படும். பிரதம மந்திரி தன் தானியா திட்டத்தின் கீழ் இது செயல்படும் என்று கூறியுள்ளனர். சாலையோர வியாபாரிகளுக்கு கிரெடிட் கார்டு வழங்கப்பட்டு ரூ. 30,000 வரை கடன் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. புதிய வருமான வரி மசோதா அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்படும் என்று அறிவித்துள்ளனர். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான கடன் உத்தரவாத கவரேஜ் ரூ. 5 கோடியிலிருந்து 10 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தில் கூடுதலாக 10,000 கோடி நிதி ஒதுக்கப்படும். பருப்பு உற்பத்தியில் தன்னிறைவு எட்ட 6 ஆண்டுகால திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய கால அவகாசமாக 4 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் மற்றும் இளம் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் துணையுடன் இணைந்து மருத்துவ சுற்றுலா ஊக்குவிக்கப்படும். மின்சார வாகனங்களுக்கு புதிய சலுகைகள் அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்வெளித்துறை வளர்ச்சிக்காக தேசிய அளவில் ஜியோஸ்பேஸ் இயக்கம் உருவாக்கப்படும் என்று கூறப்பட்டது. செயற்கை நுண்ணறிவிற்கு புதிதாக 3 மையங்கள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. 2047க்குள் 100 ஜிகாவாட் அணுசக்தி மின்சாரம் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் புதிதாக 50 சுற்றுலா தலங்கள் உருவாக்கப்படும் என்று கூறப்பட்டது. 52 சுற்றுலா தலங்கள் மாநில அரசின் பங்களிப்புடன் மேம்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. மேம்படுத்தப்பட்ட உதான் திட்டத்தின் கீழ் புதிதாக 120 விமான நிலையங்கள் கொண்டுவரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதுதாங்க பட்ஜெட்டில் கூறப்பட்ட சாராம்சங்கள். இது போன்ற வீடியோக்கள் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ஜிகே தமிழ் ட்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.